ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தில் நீங்கள் படித்தது வந்து 3ஆம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம், அணுக்களின் காலக்கணிதம். எப்படி வந்து இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு நடக்குது, எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு, எப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த விஞ்ஞானங்களை பறைசாற்று. பாகவதம் வந்து ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ். பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, அப்புறம் அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, அப்புறம் அது எப்படி அழிக்கப்படுது, அப்போ இதை பற்றிய பல்வேறு ரகசியங்கள் விஞ்ஞானத்தை வந்து பாகவதம் மிக அழகாக பறைசாற்றுகிறது. அப்போ விதுர மகாத்மா மைத்ரேயர்கிட்ட ரொம்ப அழகாக கேள்விகள்லாம் கேட்டுட்டே வர. அதில் வந்து 3 காலங்கள், 3 லோகங்கள், இந்த 3 லோகத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுடைய ஆயுள் காலம், அப்புறம் அவங்க எப்படி இந்த பிரளயம் எப்படி நடக்குது, அப்போ என்ன நடக்கும், இதை பற்றிலாம் கூட கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். பிரம்மாவுடைய ஆயுள் காலம், தேவர்களுடைய ஆயுள் காலம், மனுக்களின் ஆயுள் காலம், ஒவ்வொருத்தருடைய ஆயுள் காலம் வித்தியாசப்படும். இந்த பூமியிலேயே பாருங்கள், தாவரங்களுக்கு ஒரு ஆயுள் காலம், பறவைகளில் வேறு பறவைகளுக்கு வெவ்வேறு விதமான ஆயுள் காலம், விலங்குகளுக்கு கூட ஒரு ஆயுள் காலம் வேறு, பசுமாடோட ஆயுள் காலம் வேறு, நாய்க்குட்டியோட ஆயுள் காலம் வேறு, பூனைக்குட்டியோட ஆயுள் காலம் வேறு, மனுஷங்களோட ஆயுள் காலம் வேறு, அப்புறம் தேவர்களின் ஆயுள் காலம் வேறு, வேறு கிரகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளான கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், சாரணர்கள், சித்தர்கள், மகரலோகவாசிகள், ஜனலோகவாசிகள், இவங்களது ஆயுள் காலம் வேறு. இப்படி பார்க்க போனால் ஓரோருடைய ஆயுள் காலம் அவங்கவங்களுடைய கர்மவினை கேட்டார் போல இருக்கு. காரணம் குணசங்கசிய சத் அசத் யோனி ஜென்மஷு. முக்குணத்தினுடைய சங்கத்தினால, காரணம் குணசங்கசிய, முக்குணத்தினுடைய சங்கத்தினால என்ன பண்ணுறோம், காரணம் குணசங்கசிய சத் அசத் யோனி ஜென்மஷு கர்மனா தெய்வ நேயத்திரேன ஜந்தர் தேகோ உபபத்தி. ஒரு ஜீவாத்மாவுடைய கர்மத்துக்கு கேட்டார் போல அவங்க ஒரு குறிப்பிட்ட உடல் எடுக்கிறாங்க. அப்படி ஒரு ஜீவாத்மா குறிப்பிட்ட உடல் எடுத்ததுக்கப்புறம் அந்த உடலில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வேறொரு உடலுக்கு மாறுறாங்க. இதுதான் பகவத்கீதை பகவான் சொல்கிறார், தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்ன முய்யதி. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுது. மரணத்தின் தருவாயில் ஜீவாத்மா என்னன்றது வேறு உடலுக்கு மாறுது. இப்போ இந்த ஸ்லோகங்களில் இப்போ நம்ம படித்த ஸ்லோகம் 3ஆம் ஸ்கந்தம் 11ஆம் அத்தியாயம் 21ஆம் ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் இதில் பாருங்கள் எப்படியெல்லாம் ஆயுள் காலம் வித்தியாசப்படுது. எல்லாருக்கும் ஒரே ஆயுள் காலம் இல்லைன்னு பார்த்தோம். இப்படிலாம் ஆயுள் காலம் வித்தியாசப்படுது. நம்முடைய ஆயுள் காலத்திலேருந்து இந்த சீரீஸ், இந்த பாகவத சொற்பொழிவு தொடர் மூலமாக இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்முடைய ஆயுள் காலத்தை நமக்கு 1 வருஷம், தேவர்களுக்கு 1 நாள். அந்த மாதிரி தேவர்கள் வந்து 365 நாள், அப்போ 36,000 வருஷம். அது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது, அப்புறம் ஒரு இரவு, இந்த மாதிரி 72,000 வருஷம். இதை வந்து 4 வாட்டி பெருக்குனா அது ஒரு மனுவோடைய ஆயுள் காலம். தேவர்களுடைய ஆயுள் காலத்தை 4 மடங்கு பெருக்குனா ஒரு மனுவோடைய ஆயுள் காலம்.
அந்த மாதிரி 14 மனுக்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல 14 மனுக்கள் தோன்றார். மாதிரி பிரம்மாவுடைய ஆயுள் கலப்பு ரொம்ப வினோதமானது. பிரம்மாவின் ஆயுள் காலம் மிகவும் வினோதமான, ரொம்ப வினோதமானது. ஸோ இப்படி பிரம்மா விழித்து கொண்டிருக்கும் போது எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. பிரம்மா உறங்கும் பொழுது அனைத்தும் ஓய்வெடுக்கிறது. 3 உலகங்கள். பிரம்மா உறங்கும் பொழுது 3 உலகத்திலும் பிரளயம் ஏற்படுது. ஓரொரு மன்வந்தரம், ஓரொரு மனுவுடைய ஆட்சி காலத்திலும் ஒரு பிரளயம் ஏற்படுது. அப்போ ஓரொரு மனுவுடைய ஆட்சி காலத்திலும் ஒரு பிரளயம் ஏற்படுது. பிரம்மா உறங்க செல்லும் பொழுது அப்பொழுது ஒரு பிரளயம் ஏற்படுகின்றது. மகா பிரளயம். பிரம்மா உட்பட எல்லா ஜீவஜாலங்களும் மகாவிஷ்ணுவோட உடலில் போயிடுவாங்க, மீண்டும் படைக்கப்படுவாங்க. புனரபி ஜனனம் புனரபி மனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் மீண்டும் படைக்கப்படுறாங்க, மீண்டும் மீண்டும் அழிக்க. பூதசமாக ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே. ஜீவாத்மா திரும்ப திரும்ப பிறக்குது, திரும்ப திரும்ப ஜீவாத்மாவுக்கு உடல் எடு. ஜீவாத்மா உடல் தோன்றுகிறது, மறைகிறது, திரும்ப திரும்ப உடல் எடுத்துக்கிறாரு. இப்படி கால வரை இல்லாமல். அப்போ இங்க சொன்ன வர்ணனைகள் பார்த்தோன்னு சொன்னா, இந்த பிரளய காலத்துல சங்கர்ஷருடைய வாயிலிருந்து பயங்கரமா நெருப்பு வரும். அது 3 உலகத்தையும் எரித்து சாம்பலாக்கூடியது. இப்படி ஜீவாத்மாக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறார். இந்த உடல் எடுத்துட்ட ஜீவாத்மா, இந்த ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஜீவாத்மா, இந்த உடல் எடுத்துட்ட ஜீவாத்மா எவ்வளவோ துன்பத்தை அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த உலகமே துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாது. அப்ப இந்த துன்பம் நிறைந்த நிலை இல்லாத உலகத்துல ஜீவாத்மா பல்வேறு சரீரம் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல உழண்டுகிட்டு பாருங்க. இதுக்கு இடையில நம்ம சந்தோஷமா இருக்கிறத நினைக்கிறோம். கொஞ்சம் புலன்பு அனுபவிக்கும் போது இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா நமக்கு தெரியல எவ்வளவு பிறவி தோறும் கடும் துன்பத்துக்கு ஆளாகிட்டு. பிறவி தோறும் இங்க சொன்ன வர்ணனையை பார்க்கும்போது ஜீவாத்மா எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிற. பயங்கரமான நெருப்பு ஜுவாலையினால 3 உலகம் எரிஞ்சு பஸ்மமாகிற மாதிரி. ஜீவன்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்க. இப்படி பகவானுடைய சங்கத்தை விட்டு, ஆன்மீக லோகத்தை விட்டுட்டு ஜீவாத்மா தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த ஜட உலகத்தில் வீழ்ந்து விட்டு, ஜீவாத்மாவை நம்முடைய சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சு பகவானுடைய ஆன்மீக லோகத்தை விட்டு இந்த ஜட உலகத்தில் வீழ்ந்துட்டோம். அதனால தான் நம்மளை வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, 3 உலகத்தினால் உடலால் 3 குணத்தால் பந்தப்பட்டிருக்கிற ஆத்மா, பௌதிக குணத்தினால பந்தப்பட்டிருக்கிற ஆத்மா, 3 குணத்தினால் கட்டுண்ட நிலையில் இருக்கும் ஆத்மா. ஆனா பொய்யகங்காரத்தினால இந்த ஜீவாத்மா தன்னே கர்த்தா என்று கருதி கொள்கிறான். கிருஷ்ணர் சொல்றார், பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. இந்த ஜடையர்க்கின் முக்கோணத்தினால கட்டுப்பட்ட ஜீவாத்மா முட்டாள்தனமாக தன்னே கர்த்தா என்று நினைத்து பொய்யகங்காரத்தினால். அதனால இந்த பொய்யகங்காரம் தான் இந்த ஜட உலகத்தில் நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறது மிக முக்கியமான காரணம். அதனால ஒரு ஜீவாத்மா தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு அறியாமையினால நான், எனது, என்னுடையதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் மாயைன்னு சொல்றார் பிரபுபாதம். என்ன எழுதினார் பிரபுபாத பொருளுரையில? இந்த மாதிரி ஜீவாத்மா தன்னை உணராம கஷ்டப்பட்டு இருக்கான். தன்னுடைய உடல் தான் ஆத்மான்று உணராம ஜட உடல் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் இல்லையா? இதுதான் அறியாமை. விச் இஸ் நாட் மாயா மீன்ஸ் விச் இஸ் நாட் இல்லூஷன். அறியாமை என்னது? தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும். ஆனா பகவான் கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். ஜீவன்களாகிய நம்ம அவரை விட்டுட்டு வந்துட்டாலும் அவர் நம்மளை விட மாட்டேங்கிறார். ஜீவாத்மாகிய நம்ம அவரை விட்டுட்டு வந்துட்டாலும் அவர் நம்மளை விட மாட்டேங்கிறார். அவர் யுகம் தோறும் அவதரிக்கிறார். அவர் யுகம் தோறும் அவதரித்து எப்படியாவது ஜீவாத்மாக்களை இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கணும், இந்த ஜட உடலிருந்து விடுவிக்கணும், பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கணும், மீண்டும் தன்னிடம் அழைத்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மாவாகிய நாம பகவானுடைய சொத்து. ஜீவாத்மாவாகிய நம்ம யாருடைய சொத்து? பகவானுடைய சொத்து. ஸோ தன்னுடைய சொத்து தன் கையை விட்டு போயிடுத்து. அந்த சொத்தை மீட்பதற்காக பகவானே இந்த பூமியில் வர.
அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. பகவான் தனது காரணமற்ற கருணையினால யுகந்தோறும் அவதரிக்கிறார். ராமச்சந்திர பிரபு, லக்ஷ்மணன், கிருஷ்ண பலராம், கௌரங்கர், நித்யானந்தர், இப்படி பகவான் யுகந்தோறும் அவதரித்து நம்ம பக்தி பாதை விட்டு விளையதுனால மீண்டும் பக்தி பாதையை ஸ்தாபனம் செஞ்சு நம்மளை எல்லாம் மீண்டும் அழைத்து செல்வதற்காக. அப்போது கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வது ஒன்று மட்டும்தான் ஜீவன்களுடைய எல்லா துன்பத்துக்கும் ஒரே விடிவு காலம். நமக்கு எப்போ விடியல் ஆட்சின்னு இல்லை. விடியல் ஆட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் விடியவே இல்லை. ஆனால் பேர் மட்டும்தான் விடியல் ஆட்சின்னு இருக்கு, அது வேறு சப்ஜெக்ட். ஸோ ஜீவாத்மாக்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னா அவன் பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். ஜீவாத்மாவுக்கு விடிவு காலம் எப்போ பிறக்கும்? பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டால் தான். ஏன் பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டால் தான் விடிவு காலம்னா, அப்போ தான் அவர் வாழும்போதும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போகும். அதனால பக்தி தொண்டு பக்தி பாதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது. இதுதான் ஒரே வழி. கலியுகத்தில் இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம ஐவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்தில் பகவான் நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஒரே வழிதான், ஒரே கேட்டு தான் இருக்கு. இது எல்லா கேட்டும் அடைச்சாச்சு. அதனால இந்த பக்தி தொண்டு அவ்வளோ உன்னதமானது, அவ்வளோ சுகமானது, அவ்வளோ எளிமையானது. இதை கொடுப்பதற்காக பகவான் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவா இந்த பூமியில் அவதாரம் பண்ணி ஜீவாத்மாக்களை எப்படியாவது மீட்டு விட வேண்டும், அவர்களுக்கு தூய பக்தி கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்க வேண்டும்னு வர்றார். அப்போ அவர் மட்டும் வர்றதில்லை. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் வராரோ அவர் தன் சகாக்களோட வர்றார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகே சுமேத சகம். பகவான் கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபுரம் வந்திருக்காரு. ஆனால் கருப்பு இல்லை, உருக்கிய பொன்னிறத்தில் வந்திருக்கார். எப்படி யாரோடெல்லாம் வந்தார்? அஸ்திரங்கள், அங்கங்கள், பரிவாரங்கள் எல்லாரோடையும் வர்றார். எதுக்காக வராரு? சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம், யஜ்யம் சங்கீர்த்தனம். அதனால இன்னைக்கு ரொம்ப ஆஸ்பீசியஸ் டே, இன்னைக்கு ரொம்ப மங்களமான தினம். வசந்த பஞ்சமி, வசந்த காலம். இந்த காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், இந்த மாதிரி சீசன்ஸ் எல்லாம் மாறுது. இப்போ குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் தொடங்குது, குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம். ஸோ இந்த வசந்த காலத்தில் பிருந்தாவனம், மாயாப்பூர், இந்த புனித ஸ்தலங்களில், பகவானுடைய ஆலயங்களில் பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை உடுத்தி அவரை வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மலர்களை தூவி புஷ்பாஞ்சலி செய்து மிக விமர்சையாக கொண்டாடுவோம். ஃப்ளவர் ஆஃபரிங், ஃப்ளவர்ஸ், விதவிதமான மலர்கள், புற்கள், இதெல்லாம் நிவேதனம் செஞ்சு ஆஃபரிங் பண்ணி புஷ்பாஞ்சலியெல்லாம் பண்ணி பகவானை வர்ஷிப். ஃபெஸ்டிவல், திருவிழா, பண்டிகை. சனாதன தர்மத்தில் எண்ணற்ற பண்டிகைகள். கோடை காலத்தில் தெப்போற்சவம், அதுக்கப்புறம் தேர் திருவிழா, அப்புறம் புஷ்பாஞ்சலி, புஷ்போற்சவம், மாதிரி நிறைய பண்டிகைகள். இப்போ இந்த பண்டிகை திருவிழாக்கள் எல்லாமே பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்தி கொள்வதற்காக. பகவானை அலங்காரம் செய்வது பூக்களை கொண்டு, தூமலர் தூவி தொழுது. சமீபத்தில் தான் ஆண்டாளோட இது முடிஞ்சது இல்லையா? திருப்பாவை மார்கழி மாதம். தூமலர் தூவி தொழுது, தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. நல்ல கிருஷ்ண உணர்வோட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நல்ல நாமஜபம் பண்ணி நல்ல மனதோட பூக்களை சேகரித்து அந்த பூக்களை பகவானுடைய தாமரை திருப்பாதுக்கு அர்ப்பணிக்கும். நம்ம ஆத்மாவையும் பகவானுடைய தாமரை ஆத்ம நிவேதனம், நம்ம ஆத்மாவையும் பகவானுடைய தாமரை திருப்பாதுக்கு அர்ப்பணிக்கும். இது எப்படி செய்யறது? நான் எப்படி பகவானுக்கு பக்தி செய்கிறது, எப்படி ஆத்ம நிவேதனம் பண்ணுறது, எப்படி கிருஷ்ண உணர்வில் இருக்கிறது, எப்படி பகவான் கிருஷ்ணனை திருப்தி செய்வது, இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக தான் பகவான் தன் சகாக்களை அனுப்பிச்சு வச்சிருக்கார். அவங்களெல்லாம் இங்கே அனுப்பிச்சு வைக்கிறார், ஆச்சாரியன்மார்கள். அப்போ இன்னைக்கு
5 சிறப்பம்சம் இருக்கு. இன்றைய நாள் வந்து 5 சிறப்பம்சம். நம்முடைய சம்பிரதாயத்தில் விஷ்ணு பிரியா மாதாஜி, விஷ்ணு பிரியா தேவி, சைதன்ய மாப்புடைய மனைவி, அவங்க தோன்றிய தினம். ரகுநந்தன் தாக்கூர்னு ஒரு ஆச்சாரியர் தோன்றிய தினம். புண்டரீக வித்யாநிதி என்ற ஆச்சாரியர் தோன்றிய தினம். ரகுநாத தாச கோஸ்வாமி, 6 கோஸ்வாமியில் ஒருவர், ரகுநாத தாச கோஸ்வாமி தோன்றிய தினம். திரு விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் மறைவு தினம். பாருங்க எவ்வளோ ஸ்பெஷல். ஆச்சாரியுடைய மகிமைகளை பாடுவதாலும் கேட்பதாலும் பேசுவதாலும் நம் ஹிருதயங்கள் தூய்மை அடைந்து நம்ம கிருஷ்ண உணர்வு வலுவடையும். ஆச்சாரிய சரித்திரம் கேட்கும்போது, பாடும்போது, பேசும்போது என்னாகும், நம்ம இதயத்தில் அனர்த்தங்கள்லாம் போகும், பக்தியில் உற்சாகம் பிறக்கும், பகவான் மேலே அன்பு அதிகரிக்கும், கிருஷ்ண உணர்வில் வைராக்கியம் உண்டாகும், கிருஷ்ண உணர்வு தத்துவங்களில் ஈடுபாடு ஏற்படும், எல்லாத்துக்கும் மேலே பகவான் மேலே தூய அன்பு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஆச்சாரியன்மார்கள். நம்முடைய சம்பிரதாயம் ஒரு சாதாரண சம்பிரதாயம் அல்ல, இது அவ்வளவு உன்னதமானது. பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இது சாதாரணமான சம்பிரதாயம் இல்லை. பகவானே சைதன்ய மகாபிரபுவா, கிருஷ்ணரே கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்த சம்பிரதாயம். பலராமரே நித்யானந்த பிரபுவா அவதாரம் செய்த சம்பிரதாயம். மகாவிஷ்ணு அத்வைத ஆச்சாரியனாக அவதாரம் செய்த சம்பிரதாயம். ஸ்ரீமதி ராதாராணி கதாதர பண்டிதராக தோன்றிய சம்பிரதாயம். நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூரராக, இப்படி பகவானுடைய நித்தியமான சேவகர்கள், பகவானும் அவரது சகாக்களும் தோன்றிய சம்பிரதாயம். இதில் பாருங்க, விஷ்ணு பிரியா தேவி சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி, பூமாதேவி. புண்டரீக வித்யாநிதி அவர் யாரு? அவர் ராதாராணியின் தந்தை, ஸ்ரீமதி ராதாராணியின் தந்தை ரிஷபானு மகாராஜ். புண்டரீக வித்யாநிதி, ரகுநந்தன் தாக்கூர், ரகுநாதாஸ் கோஸ்வாமி, இவங்க எல்லாமே நம்ம சம்பிரதாயத்தில் கிருஷ்ணலீலையில் பகவானுக்கு யாரெல்லாம் சேவை செய்தாங்களோ அவங்க சைதன்ய மாப்பிள்ளையிலையும் வந்து கலந்துட்டு இருக்காங்க, எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக. அதனால மகாபிரபு இந்த பூமியில் வந்து சிறு வயதிலேயே சன்னியாசம் பெற்றுக்கொள்கிறார். ஜீவாத்மாக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துக்கொண்டார். அழகான மனைவி, அன்பான அன்னை, அழகான மனைவி விஷ்ணு பிரியா, அன்பான அன்னை சச்சி மாதா. யாருக்கு இவங்களெல்லாம் விட்டு பிரிய மனசு வரும்? விஷ்ணு பிரியா தேவி பகவானுக்கு அப்படி சேவனம் செய்கிறாங்க. மகாபுருடைய தாமரை பாதங்களை சேவை செய்து, அவருக்கு பிரசாத நிவேதனம் செய்து, ரொம்ப பணிவான எளிமையான ஒரு பக்தை. அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபுரு சன்னியாசம் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணார். அதை வந்து விஷ்ணு பிரியா மாதாஜி சொன்னா அவங்க அழறாங்க. மகாபிரபுடைய சங்கத்தை விட்டு யார் இருப்பாங்க? பகவானும் அவரது நித்தியமான சக்தி, பகவானுடைய சக்தி, பகவானையும் பகவான் சக்தியும் பிரிக்க முடியாது. லக்ஷ்மி தேவியும் பெருமாளையும் பிரிக்க முடியாது. ஏன்னா லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவனம் செய்துக்கிட்டே இருக்காங்க. லக்ஷ்மி தேவி ஆனவங்க பகவானு தாமரை திருப்பாதுக்கு அந்த இடத்தை விட்டு நீங்குவதே இல்லை. சில நேரங்கள் லட்சுமி தேவி பகவானுடைய மார்பிள் கூறி கொண்டிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ், லட்சுமி வசிக்கும் இடம், ஸ்ரீவத்சகுரி, பகவானுடைய மார்பிளே எப்பவும் தங்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி, பூமாதேவி, சீதாதேவி, ஜானகி, அவங்க தான் விஷ்ணு பிரியா தேவி. சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்னு போடணும்னு விஷ்ணு பிரியா அழறாங்க. அவங்க பிரிவு தாங்க முடியல, மகாபிரபுடைய பிரிவு. சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் அவங்க குறுக்க போனதே இல்லை, மகாபிரபுவுக்கு இடைஞ்சல் செஞ்சதே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க? சைதன்ய மகாபிரபு மாதிரி ஒரு விக்கிரகம் செய்து கொண்டார். சைதன்ய மகாபிரபு மாதிரி ஒரு விக்கிரகம் செய்து அந்த விக்கிரகத்தினோட ஆராதனை செய்து கொண்டு அந்த விக்கிரகத்துக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க விஷ்ணு பிரியா. இன்னைக்கு நீங்க வந்து மேற்கு வங்காளம் போனா நவதீப் தாம் அப்படிங்கிற ஸ்டேஷன், நவதீப் தாம் ஸ்டேஷனுக்கு அடுத்தது விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா மந்திர். அங்க வந்து விஷ்ணு பிரியாவுடைய ஆலயம். அங்க வந்து முதல் விஷ்ணு பிரியா அம்மா வழிபாடு செய்த சைதன்ய மாப்பிள்ளை விக்கிரகம்
இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு வங்காளத்தில் நவதீப் தாமத்தில் ஸ்ரீதாம் மாயாப்பூர் கங்கை கரையில் விஷ்ணு பிரியாவுடைய ஆலயம். அங்கே அவங்க வழிபாடு செய்த சைதன்ய மாப்ளி விக்கிரகம், முத சைதன்ய மாப்ளி விக்கிரகம் விஷ்ணு பிரியாதை வழிபாடு செய்தது. அவங்க எப்படி வழிபாடு செஞ்சாங்க? அவ்வளவு தப வாழ்க்கை. ஒரு அரிசியாக எடுத்து வைப்பாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒரு பானை ஃபுல்லாக அரிசி இருக்கும். ஒருத்தரையும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி அந்த மாலையை எடுத்து அந்த பானையில் இன்னொரு பானையில் அந்த அரிசியை வைப்பாங்க. இப்படி நாள் முழுவதும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து அந்த இப்போ நம்ம மாலை ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, ஒரு மாலை சொல்லும்போது ஒரு மணி, ஒரு மாலையில் ஒரு மணி கையில் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒரு மணியை நம்ம உருட்டுறோம். ஒரு மந்திரம் மகாமந்திரம் சொல்லும்போது ஒரு மணி உருட்டுறோம். விஷ்ணு பிரியா அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு நாம சொல்லி ஒரு அரிசி எடுத்து இந்த பானையில் வைப்பாங்க. அப்படி அன்று நாள் முழுதும் நாம செஞ்சுட்டு சாப்பிடாம தூங்காம ஒரு நாள் முழுதும் நாம செஞ்சு அந்த ஒரு அரிசியை எடுத்து பானையில் வச்சு அந்த அரிசியை பிரசாதம் செய்து அதை மகாபிரபுக்கு நிவேதனம் செய்து அதைத்தான் பிரசாதமாக சாப்பிடும். எப்பேற்பட்ட தப வாழ்க்கை. சீதாதேவி இந்த பூமியை விட்டு மறைந்த உடனே ராமர் அவங்க பிரிவு தாங்காம அவங்களே நினச்சிட்டு சீதையை போல ஒரு விக்கிரகம் செய்து அந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்தார். சீதாதேவி மாதிரி ஒரு விக்கிரகம் செஞ்சு தங்கத்திலே ஒரு விக்கிரகம் செய்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு ராமர் யாகம் செய்தார். அப்ப அந்த சேவை, பகவான் எனக்கு சேவை பண்றாரு, நான் பகவானுக்கு அல்லவா சேவை செய்ய வேண்டும். ராமரை என்ன வழிபாடு செய்யற, என்ன விக்கிரகமா செஞ்சு பக்கத்துல வச்சுட்டு யாகம் செய்யறாரு. கணவன் மனைவி சம்பேதரா ஜானகிராமன் சீதாராமன், நம்ம விஷ்ணு பிரியா அம்மா சைதன்யமா அப்படி விக்கிரகத்தை செய்து வழிபாடு செய்து அப்படியெல்லாம் பூஜை, நாம ஜபம், மகாபுருடைய ஸ்மரணம், அவரே நினச்சிட்டோம். ஒரு கிருஷ்ண பக்தர் எந்த மாதிரி பகவான் மேலே ஸ்மரணத்தில் இருக்கணும், எப்படி பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை செய்யணும், எந்த அளவுக்கு ஒருத்தர் பகவான் மேலே அன்பு செய்ய முடியும், எல்லாம் விஷ்ணு பிரியா அம்மா காமிச்சு கொடுத்தாங்க. அதனால நம்ம விஷ்ணு பிரியா அம்மாட்ட பிரார்த்தனை செய்யணும். விஷ்ணு பிரியா தேவி, ஓ மாதாஜி, ஓ விஷ்ணு பிரியா, நீங்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமான சகாக்கள், பகவானுடைய சக்தி நீங்கள் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு பகவானுடைய தாமரை திருப்பாத்துக்கு சேவனம் பண்ணுறீங்க. நாங்கள் பாருங்க, கட்டுண்ட வாழ்க்கையில் பந்தப்பட்ட வாழ்க்கையில் பூமியில் விழுந்து மேலும் மேலும் துன்பத்துக்கு ஆளாக, எங்களை எப்படியாவது பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்து. எங்களுடைய மனம் புத்தி சிந்தனையெல்லாம் பகவானுடைய பாதத்தில் இருக்கணும். நாமத்தில் ருச்சி வரணும். பகவான் நாமத்துக்கு குற்றமிட்டு ஜபிக்கணும். எப்பொழுதும் உங்களுடைய சேவையிலே இருக்கணும். விஷ்ணு பிரியா மகாபிரபு அவங்க சேவையிலே நம்ம எப்போ இருக்கணும். அந்த அனுக்கிரகம் கொடுங்க. பக்தியில் எங்களுக்கு தூய பக்தி, கிருஷ்ண பிரேமம், உங்களுக்கு பகவான் மேலே எவ்வளோ பிரேமம் இருக்குது, அந்த பிரேமத்தில் ஒரு துளி எங்களுக்கு கிடைச்சிட்டா போதும். விஷ்ணு பிரியா மாதாஜிக்கு மகாபிரபு மேலே உள்ள பிரேமத்தில் ஒரு துளி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம தூய்மை அடைஞ்சிடும். அதுதான் அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பகவான் மேலே உன்னதமான பக்தி அடைஞ்சு நம்ம தூய பக்திங்கிறத அடையணும். ரகுநந்தன் தாக்கூர் ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பாலாம் பெரிய பக்தர்கள், சைதன்ய மகாபடி நித்தியமான சேவகர்கள். மேற்கு வங்காளத்தில் ஸ்ரீகாந்தா என்ற ஒரு அழகான கிராமம், ஸ்ரீகாந்தா. அது கௌடிய வைஷ்ணவர்களுக்கு பூலோக வைகுண்டம். ஸ்ரீகாந்தாங்கிற அழகான கிராமம் பூலோக வைகுண்டம். அங்கே நிறைய மகாபுருடைய பக்தர்கள். ரகுநந்தன் தாக்கூர், அவருடைய அப்பா முகுந்த சர்க்கார், அவருடைய பெரியப்பா நரஹரி சர்க்கார், அவருடைய சித்தப்பா மாதவ சர்க்கார். முகுந்த சர்க்கார், நரஹரி சர்க்கார், மாதவ சர்க்கார், ரகுநந்தன் தாக்கூர், ஸ்ரீகாந்தவாசி சிரஞ்சீவ சேனா, அப்புறம்
நிறைய பக்தர்கள், சீனிவாச ஆச்சாரியா மாதிரி நிறைய பெரும் ஆச்சாரியர்கள் வாழ்ந்த பக்தி செய்த மிக அற்புதமான ஸ்தலம் ஸ்ரீகாந்தா. அங்க வந்து சைதன்ய மகாபுடைய சேவையில் ஈடுபடுகிறார் முகுந்த சர்க்கார். யாரு? ரகுநந்தனுடைய அப்பா முகுந்த சர்க்கார். அவருக்கு வந்து கிருஷ்ணர் மேல அவ்வளவு பக்தி, எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருப்பார். இவங்க வந்து ஒரு வைத்திய குடும்பத்தை சார்ந்தவங்க, வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ், வைத்திய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒரு நாள் ராஜாவுடைய சபையில ராஜாவுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, ஏதோ ஒரு சம் டிசீஸ், ஏதோ ப்ராப்ளம். அப்போ வைத்தியரை கூட்டிட்டு வாங்க, ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்கணும். அந்த ராஜா வந்து முகல் கிங். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளம் முகலாயர், இந்தியாவே முகலாயர் தான் ஆண்டு வந்தாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மேற்கு வங்காளத்தில் நவாப், அவருக்கு ஏதோ சம் டிஸார்டர், ஏதோ ப்ராப்ளம். அப்போ மருத்துவரை அழைச்சிருக்காங்க. யார் மருத்துவராக போறாரு? இந்த முகுந்த சர்க்கார். இவர் டாக்டர். இவர் வந்து ராஜாவுடைய சபைக்குள்ள நுழையிறார், ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்கறது. அமைச்சர்கள் மந்திரிமார்கள்லாம் இருக்காங்க, இவர் ராஜாவுடைய சபையில நுழையிறாரு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ராஜாவுக்கு மயிர்பீலி வீசிட்டு இருக்காங்க. 2 சேவர்கள் ராஜா பக்கத்தில் நின்றுட்டு ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க? மயிர்பீலி வீசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். ராஜாவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு மயிர்பீடி வீசிட்டு இருக்கு. அந்த மயிர்பீடியை பார்த்த உடனே முகுந்த சர்க்காருக்கு என்ன ஆயிடுத்து? அந்த மயிர்பீழியை பார்த்த உடனே கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்துருச்சு. ஓ, இந்த மயிர்பீழி வந்து கிருஷ்ணாவுடைய தலையில் அழகா இருக்குமே, எவ்வளவு அழகா அந்த கிருஷ்ணர் வந்து தலையில மயிர்பீழி வச்சுட்டு இருப்பார். பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் வேணும் கனந்த மரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. போடலாம், தெரியலீங்க அப்பா, கேட்டு பூஜாரி. வேணும் கனந்த மரவிந்த தலாயதாட்சம். வேணும், கிருஷ்ணா வந்து கையில வேணுங்கிற புல்லாங்குழல் வச்சுட்டு, அவர் ஃப்ளூட்லேயே வந்து புல்லாங்குழல் 2-3 வெரைட்டி வச்சிருக்காரு கிருஷ்ணா. ஒரு புல்லாங்குழல் வந்து பசுக்களை அழைப்பது. ஒரு புல்லாங்குழல் வாசிச்சார்னா, இந்த வேணு என்ற புல்லாங்குழல் வாசித்தால் பசுக்கள்லாம் ஓடி வந்துடும், முரளி என்ற புல்லாங்குழல் வாசித்தால் கிருஷ்ணருடைய நண்பர்கள்லாம் வருவாங்க, கோபர்கள். வம்சி என்ற புல்லாங்குழல் வாசித்தால் கோபிகள்லாம் ஓடி வருவாங்க. பாருங்க, ஒவ்வொருத்துக்கும் ஒரு புல்லாங்குழல் வச்சிருக்காரு. நம்ம கூட கலியுகத்தில் பார்த்தா, கலிகாலத்தில் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு செருப்பு, அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு, அப்புறம் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு செருப்பு, நைட்டு தூங்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, கல்யாணத்துக்கு போக ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வெளியில் போனால் ஒரு ட்ரெஸ்ஸு. என்ன கொடுமை! நாங்கள்லாம் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் சின்ன வயசில். செருப்பு கூட ஒரே செருப்பு தான். சரி, அது வேற. சரி, இப்போ என்ன நடந்தது? இந்த முகுந்த சர்க்கார் வந்து அந்த மயிர்பீழியை பார்த்த உடனே கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்துச்சு. கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்த உடனே அவர் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. முகுந்த சர்க்காரால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. அவருக்கு கிருஷ்ணர் மேலே பிரேமம், அவ்வளோ உன்னதமான பக்தர். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது மயங்கி விழுந்துட்டார். அழுது அந்த சபையில் உருண்டு பிறண்டு மயங்கி விழுந்துட்டார். நவா பார்த்தாரு, என்ன ஆச்சு இந்த வைத்தியம் இருக்கு, எனக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியனுக்கு என்ன ஆச்சுன்னு. அந்த முகலாய மன்னனுக்கு புரியல, முகுந்த சர்க்கார் கிருஷ்ணர் மேல எவ்வளவு பிரேமம் வச்சிருக்காரு, எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. என்ன வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியனுக்கு என்னப்பா ஆச்சு, தரையில உருண்டு பிறண்டு மயங்கி போயிட்டானு, என்ன ஆயிடுச்சு அவருக்கு? எல்லாரும் சுத்தி நின்று ஆச்சரியமா பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நினைவு வந்தது. சமாதியிலேருந்து திரும்ப வந்தார். ரொம்ப அப்படியே சங்கடப்பட்டார். ஐயோ, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது,
ராஜாவோட சபையில் வந்து என்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டேனே அப்படின்னு அவர் வெக்கி தலை குனிஞ்சு நிற்கிறார். மன்னர் கேட்குறாரு, வைத்தியரே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. அது எனக்கு ஒன்றும் இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் வரும், ஒரு வலிப்பு மாதிரி வரும், நான் மயங்கி விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல, நான் வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு வச்சுருக்கேன், அந்த அன்பு தான் பிரேமமாக வெளிப்பட்டது அப்படின்னு ஒரு தூய பக்தர் சொல்ல மாட்டார். அப்படி சொன்னாலும் இந்த ராஜாவுக்கு புரிய போகிறது இல்லை. அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வலிப்பு வரும், நான் மயங்கி விழுந்துருவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் நார்மல் ஆகிடுவேன். அவருடைய பையன்தான் ரகுநந்தன், பேர்பட்ட ஒரு தூய பக்தர் முகுந்த சர்க்கார். அவரது சகோதரர் நரஹரி சர்க்கார். நரஹரி சர்க்கார் வந்து சைதன்ய மகாபிரபுக்கு மிகப்பெரிய நெருக்கமான ஒரு சகாவும். இப்ப நரஹரி ஆதி கௌரி சமரதுலாய, எப்பவுமே சைதன்ய மகாபிரபு சாமரம் வீசி கொண்டிருப்பார் நரஹரி சர்க்கார் தான். மகாபிரபு சங்கத்தில் வரும்போது மகாபிரபு அருகாமையில் அமர்ந்து கொண்டு அவருக்கு சாமரம் வீசிண்டே ஃபேனிங். அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் நரஹரி சர்க்கார், முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார். இவங்க குடும்பத்தில் பிறந்த குழந்தை ரகுநந்தன். ரகுநந்தன் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்ததுனால குழந்தையிலிருந்தே அதீத பக்தி. அவங்க வீட்டில் ஒரு கோபிநாதர் விக்கிரகம் இருந்து, முகுந்த சர்க்கார் வீட்டில் கோபிநாதர் விக்கிரகம். ஒரு நிமிஷம். முகுந்த சர்க்கார் வீட்டில் வந்து ஒரு கோபிநாதர் விக்கிரகம் இருக்கு. அந்த கோபிநாதருக்கு தினமும் நிவேதனம் பண்ணுவாங்க முகுந்த சர்க்கார். கோபிநாதருக்கு ஆராதனை செய்வது, நிவேதனம் செய்வது, இதெல்லாம் முகுந்த சர்க்கார் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் முகுந்த சர்க்கார் ஏதோ ஒரு வேலையா வெளியில போறார். அப்போ மனைவிட்ட சொன்னாரு, நீ பிரசாதம் பண்ணி கொடு, நான் அர்ஜென்ட்டா வெளியில போறேன், நீ பிரசாதம் பண்ணி கொடு, அந்த ரகுநந்தனை கூப்பிட்டு நிவேதனம் பண்ண சொல்லுங்க. ரகுநந்தனை கூப்பிட்டு நிவேதனம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரகுநந்தனை கூப்பிட்டு, ரகுநந்தா, இந்த மாதிரி அப்பா வெளியில போறேன், நான் வர கொஞ்சம் நேரமாகும், அம்மா போகா செஞ்சு தருவா, பகவானுக்கு போகா செஞ்சு தருவா, நீ நிவேதனம் பண்ணு. சரிப்பா. அந்த சின்ன குழந்தை, ஒரு 5-6 வயசு இருக்கும், சின்ன குழந்தை. மந்திரம்லாம் ஒன்றும் பெருசாக சரியாக வாயில் வராது, மழலை மொழி பேசு. ரகுநந்தன் சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா வந்து பிரசாதம் பண்ணி கொடுத்தா, சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், வடை, பாயசம். ரகுநந்தன் கோபிநாத் முன்னாடி போய் சொல்கிறாரு, கோபிநாதா, எனக்கு அப்பா மாதிரி மந்திரம்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீ பிரசாதம் சாப்பிடுவேன்னு எங்கள் அப்பா சொல்லுவேன், அதனால் இந்த பிரசாதம் உனக்கு நிவேதனம் பண்ண சொன்னார், இதை சாப்பிடு. கோபிநாதா சாப்பிடு, கோபிநாதா சாப்பிடு. ரகுநாதன் நினச்சிட்டாரு கோபிநாதர் எடுத்து சாப்பிட்டுடுவார். சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டு தான் இருக்கும். பார்த்தா பிரசாதம் அப்படியே இருக்கு. திரும்ப ரகுநாதன் சொல்றாரு, கோபிநாதா சாப்பிடு, கோபிநாதா, ஏன்னா நான் வந்து நிவேதனம் பண்ணா நீ சாப்பிட மாட்டியா, என் அப்பா நிவேதனம் பண்ணாதான் சாப்பிடுவியா நீ, இல்லை நான் மந்திரம் சொல்ல என் மேலே கோவமா, நான் ஏதாவது அபராதம் பண்ணிட்டேனா அப்படின்னா குழந்தை பேசிட்டு இருக்கு. பிரசாதம் அப்படியே இருந்தது. அவர் ரகுநந்தன் நினைச்சாரு கோபிநாத் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ரகுநந்தனுடைய அன்புனால பகவான் என்ன பண்ணாரு, அவர் கண்ணு முன்னாடியே சாப்பிட்றாரு. அவர் கண்ணு முன்னாடியே அந்த பிரசாதம் சாப்பிட்றாரு. அப்புறம் நிவேதனம் முடிஞ்சு அவர் பிளேட் எடுத்துன்னு வர. அம்மா கேட்குறா, பிரசாதம் எங்கடா ரகுநாதா? ரகுநாதா பிரசாதம் எங்க? அது கோபிநாதர் சாப்பிட்டுட்டாருமான்னு. அது வந்து கோபிநாதர் சாப்பிட்டுட்டாரு. அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம், என்னது இப்படி சொல்றானே அவன், இந்த குழந்தை பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லாதுன்னு அம்மாவுக்கு நல்லாவும் தெரியும். ஏன்னா இது நல்ல குழந்தை, சின்ன வயசுலேருந்தே பக்தியா வளர்ந்துட்டு வரும். ஆனால் ஒரு ஆச்சரியம். சரி, வெளியில போன ரகுநந்தோடைய அப்பா முகுந்த சர்க்கார் திரும்ப வந்தார். ரொம்ப பசியோட வரார். சரி பிரசாதம் கொண்டாமா சாப்பிட்லான்னு. அவர் அம்மா சொல்றா, அந்த வைப்பு சொல்றா, மனைவி சொல்றா, முகுந்த சர்க்காருடைய மனைவி ரகுநந்தோடைய அம்மா, ஒரு நிமிஷம்.
ரகுநந்தனுடைய அம்மா சொல்கிறா, நீங்கள் தினமும் நிவேத்தனம் பண்ணினீங்க, பிரசாதம் திரும்ப வந்தது, பிரசாதமாக வந்தது. இன்றைக்கி ரகுநந்தன் நிவேத்தனம் பண்ண போனால் ஒன்றும் இல்லை, வெறும் பிளேட்டு தான் வந்தது. ரகுநந்தன் ஆஃபர் பண்ண போயிட்டு வெறும் பிளேட்டு தான் வந்தது. மூத்த சர்க்காருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த குழந்தை வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த குழந்தை, அது ஏமாத்தலாம் செய்யாது, சீட்டிங் பண்ணாது. ரகுநந்தனை கூப்பிட்டாரு, ரகுநந்தா என்ன ஆச்சு இன்னைக்கு, நீ பகவானுக்கு நிவேத்தனம் பண்ண? ஆமாப்பா நிவேத்தனம் பண்ணேன். கோபிநாத் எல்லாத்தையும் சாப்பிட்டா இருப்பான்னு. சரி அம்மா லட்டு பண்ணி தருவா, நீ போய் கோபிநாதருக்கு நிவேத்தனம் பண்ணு. அப்போ மனைவி கூப்பிட்டு சொன்னா, நீ லட்டு பண்ணி கொடு, ரகுநந்தன் போய் பகவானுக்கு ஆஃபர் பண்ணட்டும், ரகுநந்தன் போய் பகவானுக்கு நிவேத்தனம் பண்ணட்டும். அதே மாதிரி ரகுநந்தனுடைய அம்மா வந்து லட்டு பண்ணி கொடுத்தா. லட்டு பண்ணி கொடுத்துட்டு ரகுநந்தனை கூப்பிட்டு, ரகுநந்தா நீ போய் கோபிநாதுக்கு லட்டு கொடுன்னு. இவர் லட்டு கொடுக்க போயிட்டு உள்ள ஆஃபர் பண்ணும்போது மூத்த சர்க்கார் வெளியிலேருந்து ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்கு. அந்த ஆல்டர் பூஜை மண்டபத்துக்கு வெளியில் நின்று ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு, உள்ள என்ன நடக்குது, அரைஞ்சு நிற்கிறேன். வழக்கம் போல் ரகுநந்தன் உள்ளே போயிட்டு கோபிநாத் மேலே லட்டு வச்சுட்டு, கோபிநாதா சாப்பிடு, கோபிநாதா இந்த லட்டு சாப்பிடுங்க. அப்போ கோபிநாதர் பேசுகிறார், ரகுநந்தா இப்போதான் எனக்கு விருந்து கொடுத்தா திருப்பி லட்டு கொடுக்குறேன், எப்படி நான் சாப்பிடுவேன்னு. அது நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க தெரியும் எனக்கு, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு பூரியில் வந்து நீங்கள் நிறைய பலகாரம் சாப்பிடுவீங்கன்னு. பூரியில் வந்து நீங்கள் 56 வகையான பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, உங்கள் கை வந்து நிறைய ஈரமாக வருது, காயவே செய்யாது, சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, இதே தான் நடக்கும். கை கழுவுவார் பிரசாதம் சாப்பிடுவார், கை கழுவுவார் பிரசாதம், 24 hours. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த லட்டு ஒன்று பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத்கிட்ட பேசுறார். கோபிநாத் ரகுநந்தனும் 2 பேரும் நண்பர்கள் மாதிரி பேசிக்கிறார். இதை வந்து முகுந்த சர்க்கார் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்படி கண்ணெல்லாம் கண்ணீர் வரும். முகுந்த சர்க்கார் கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வழியுது. அப்புறம் கோபிநாதர் வந்து ரகுநந்தனுடைய லட்டு தட்டில் இருந்து, அந்த போகா பிளேட்லேருந்து, இந்த போகா தட்டு இருக்கு இல்லையா, பிரசாத தட்டு, அதுலேருந்து ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்றாரு. கோபிநாதர் வந்து ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்றாரு. இதை முகுந்த சர்க்கார் பார்த்துட்டார். அவர் கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர். என்னுடைய பையனுக்கு எவ்வளோ பக்தி இருந்தா அவன் பண்ணுற நிவேதனத்தை பகவான் டைரக்டாக எடுத்து சாப்பிட்றாரு. இதை கோபிநாதர் பார்த்துட்டார். ரகுநந்தனுடைய அப்பா ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அங்கே போனோம்னா ரகுநந்தனுடைய கோயிலில் கோபிநாதர் லட்டோட காட்சி கொடுப்பார். கோபிநாதர் கையில் லட்டு இருக்கு, ரகுநந்தன் கொடுத்த லட்டு இருக்கு இல்லையா, அந்த லட்டு கையில் வச்சுட்டு, லட்டு கோபால் கோபிநாத் ஓடி வந்து மகனை கட்டி தழுவி கொண்டார். என்ன பெரிய ஒரு தெய்வீகமான ஆத்மா, எனக்கு குழந்தையா வந்திருக்கேன், ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு. அப்புறம் ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் இருந்தபோது அவர் சன்னியாசம் எடுத்துட்டு மகாபிரபு ஜெகநாதபுரி போயிட்டார். சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் இருந்த பொழுது இவங்க வந்து பெங்காலிருந்து வருஷம் மகாபிரபுடைய சங்கத்துக்காக எல்லாரும் பூரி வருவாங்க. 4 மாதம் பெங்கால்லேருந்து எல்லா பக்தர்களும், மேற்கு வங்காள பக்தர்கள்லாம் வந்து மகாபிரபு கூட தங்கி ஜெகநாத ரத யாத்திரா, கீர்த்தனம், ஆடல் பாடல், உற்சாகம், ஆனந்தமடை. அப்போ அந்த அளவு யாத்திரை வரும்போது பெங்கால்லேருந்து எல்லாம் யாத்திரை வந்திருக்காங்க. சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம். அப்போ முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், நரஹரி சர்க்கார், ரகுநந்தன் எல்லாரும் சைதன்ய மகாபிரபு பாதங்களை விழுந்து நமஸ்கரி. அப்போ சைதன்ய மகாபிரபு ஒரு கேள்வி கேட்கிறார் முகுந்த சர்க்காரை பார்த்து. சைதன்ய மகாபிரபு முகுந்த சர்க்காரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். முகுந்த சர்க்கார், உங்க 2 பேர்ல யார் அப்பா யார் பையன்? ரகுநந்தனை பார்த்து கேட்கிறார். ரகுநந்தன் இருக்காரு, நீங்க இருக்கீங்க. ரகுநந்தனும் முகுந்த சர்க்காரை பார்த்துட்டு மகாபிரபு கேட்கிறார், உங்க 2 பேர்ல யார் அப்பா யார் பையன்? இது என்ன ஒரு கேள்வி? இது உலகறிஞ்ச வழக்கம். ரகுநந்தன் வந்து மகன், முகுந்த சர்க்கார் தந்தை. முகுந்த சர்க்கார் தான் அப்பா, ரகுநந்தன் மகன். ஆனா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் சைத்தன்ய மகாபிரபு முகுந்த சர்க்கார்கிட்ட? முகுந்த சர்க்கார் சொல்றார், மகாபிரபு ரகுநந்தன் தான் எனக்கு தந்தை, எனக்கு அவன் தான் அப்பா. ஏன்னா அவனிடமிருந்து நான் பக்தியை கற்றுக்கொள்கிறேன். அவனுக்கு வந்து பகவான் மேல அவ்வளவு அன்பு, தூய பக்தி, எப்பவுமே கிருஷ்ணர் மேல அன்பு செஞ்சுட்டே இருக்கு. அதனால அவனே எனக்கு தந்தையா நான் நினைக்கிறேன். மகாபுரு சிரிச்சுட்டார்.
அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான பக்தர் ரகுநந்தன் தான். ரகுநந்தன் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் தரிசனம் பண்றாரோ எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம். அப்புறம் மகாபிரபு சொன்னார், இந்த ஃபேமிலி, இந்த குடும்பத்துக்கு வந்து மகாபிரபு 3 கட்டளை இடுகிறார். ரகுநந்தா, நீ கோபிநாதர் மேல அதீத அன்பு வைத்திருப்பதால் நீ விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டும். நீ கோபிநாதர் மேல அதீத அன்பு வைத்திருப்பதால் நீ விக்கிரக ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முகுந்த சர்க்கார், நீங்க வெளி விவகாரங்களை நிறைய ஈடுபடுறதுனால நீங்க சத் சங்கத்திலே இருக்கணும், பக்தர் சங்கத்திலே இருக்கணும், எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருக்கும். நரகரி சர்க்கார், நீங்க பாகவதம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 3 கட்டளை இது வந்து ரகுநந்தன் குடும்பத்தின் மூலமா பகவான் நமக்கு கொடுக்குற கட்டளை. நம்ம எப்பவுமே வந்து இந்த ஜட உலகத்துல பௌதீக பந்தத்துல பௌதீக பற்றில மூழ்கி போயிருக்கும், அறியாமையில் இருக்கும், கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கும், பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும். அப்போ இந்த ஜட உலகத்தில் அறியாமையில் கட்டுண்ட வாழ்க்கையில் பந்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபடணும்னு சொன்னால் நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும், எப்போவுமே பக்தர்கள் சங்கத்தில் இருக்கணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும். இந்த 3 கட்டளை பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு ரகுநந்தன் மூலமாக. எப்போவுமே பக்தர் சங்கத்துக்கு வரணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், பகவானுடைய சேவையில் ஈடுபடும், பகவானுக்கு சேவை செய்யும். ரொம்ப அழகான உபதேசம். இதை பின்பற்றினாலே நம்ம தூய்மை அடைஞ்சிடும். இந்த 3 விஷயம், எப்பொழுதும் பக்தர் சங்கத்தில் இருப்பது, பகவானுடைய விக்கிரகத்துக்கு ஆராதனை, பகவானுக்கு சேவை செய்வது, பாகவதம் படிப்பது, கேட்பது, இதுதான் ஜீவாத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது. இந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து பந்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு நமக்கு தூய பக்தி கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. அடுத்தது புண்டரீக வித்யாநிதி. புண்டரீக வித்யாநிதி சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். ஒரு நாள் நவதீபத்தில் சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் பாடிட்டே போறார். எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பாடுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அன்னைக்கு என்ன பண்றாரு, திடீர்னு கங்கை கரையில போயிட்டு இருக்காரு மகாபிரபு தன் சகாக்களோட. 2 கையை எடுத்து கீர்த்தனை பாடிட்டு போறார். திடீர்னு பார்த்தா புண்டரீகா புண்டரீகா புண்டரீகான்னு பாடுற. பக்தர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னது மகாபிரபு எப்பவுமே வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பாடுவாரு, கோவிந்த ஜெய ஜெய் கோபால் ஜெய ஜெயின்னு பாடுவாரு. இது என்னது புண்டரீகா புண்டரீகான்னு பாடுறாரு? ஒருவேளை பகவானுடைய திருநாமம் புண்டரீகாக்ஷன், செந்தாமரை கண்ணன், அதனால பகவான் கிருஷ்ணரை புண்டரீகாக்ஷன் என்று பாடுகிறாரோ? இல்லையே, புண்டரீகா மட்டும் என்று சொல்லவில்லை, புண்டரீக வித்யாநிதி என்று கூறுகிறார். புண்டரீக வித்யாநிதி புண்டரீக வித்யாநிதி, ஓ புண்டரீக வித்யாநிதி, இப்படி பாடிட்டு இருக்க. என்ன ஆச்சரியம், மகாபிரபு இந்த மாதிரி நாமத்தை உச்சரிக்கின்றாரே. அப்ப பக்தர்கள்லாம் கேட்கிறார், மகாபிரபு யார் அந்த புண்டரீக வித்யாநிதி? ஓ புண்டரீக வித்யாநிதி, அவர் எனக்கு தந்தையை போல, அவர் எனக்கு அப்பா. அவருடைய மகிமை, சைதன்ய மகாபிரபு புண்டரீக வித்யாநிதியுடைய மகிமைகளை தன் சகாக்கள்கிட்ட 10 வாய் கொண்டு வர்ணிக்கிறார். 10 இதழ் இருந்து அப்படி 10 இதழ் கொண்டு வர்ணிக்கிற மாதிரி. ஓ புண்டரீக வித்யாநிதி இஸ் வெரி 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 மை வெரி டியர் டிவோட்டி, வெரி டியர் டு மீ. அவர் ஆச்சாரிய நிதி, ஆச்சாரியிலே உயர்ந்தவர். பிரேம நிதி, பிரேமத்தின் இருப்பிடம், கிருஷ்ண பக்தி பிரேமத்தின் இருப்பிடம் புண்டரீக வித்யாநிதி. நீங்கள்லாம் அவங்கள ஒரு நாள் பார்ப்பீங்க, அவர் இங்கே வருவார். புண்டரீக வித்யாநிதி வந்து ஈஸ்ட் பெங்காலில் இருக்கு. ஈஸ்ட் பெங்கால் கிழக்கு வங்காளம், இன்னைக்கு வந்து பங்களாதேஷ். அங்கே வந்து சட்டகாங்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், அதுதான் ஒரு பர்த் பிளேஸ், புண்டரீக வித்யாநிதியுடைய பர்த் பிளேஸ். அவருக்கு இன்னொரு அரண்மனை உண்டு, அது நவதீப்பில் இருக்கு. அதனால் ஒரு நாள் இங்கே வருவார். அவரை பார்க்கறதே பெரிய பாக்கியம். புண்டரீக வித்யாநிதியோட தரிசனம் கிடைக்கிறது பெரிய பாக்கியங்கும் போது அவரோட பேசுவது, அவற்றது கேட்பது, அவரோட பழகுவதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு மகாபிரபு புண்டரீக வித்யாநிதியோட மகிமைகளை வர்ணிக்கிறார். அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தா புண்டரீக வித்யாநிதி அதாவது பங்களாதேஷ், ஈஸ்ட் பெங்கால்லேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்கார். அவர் அரண்மனையில் இருக்கார்.
நவதீபத்துக்கு எந்த வைஷ்ணவர் வந்தாலும் முகுந்த தத்தா சைத்தன்ய மாப்பிடைய மிக நெருக்கமான சகா, சைத்தன்ய மாப்பிடைய மிக நெருக்கமான சகாக்கள் ஒரு முகுந்த தத்தா. முகுந்த தத்தாவும் கதாதரும் போய் சேவை பண்ணுவாங்க. கதாதர் பண்டிட் நவதீபத்துக்கு எந்த வைஷ்ணவர் வந்தாலும் முகுந்த தத்தாவும் கதாதரும் போய் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் முகுந்த தத்தா வந்து சொல்றாரு, ஏ கதாதரா, இன்னைக்கு நவதீபத்துக்கு ஒரு பெரும் மகா பாகவதர் ஒரு வைஷ்ணவர் வந்திருக்காரு, அவரை பார்க்கறதே பெரும் பாக்கியம், அவர் சங்கம் கிடைக்கிறது பெரும் பாக்கியம், அவருக்கு சேவை செய்யறது பெரும் பாக்கியம், நீ வரையானும் போலாமாங்கிற. கதாதர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவருக்கு பௌதிக பற்று கிடையாது. கதாதருக்கு பௌதிக ஆசை, பௌதிக பற்று துளி கூட கிடையாது. எப்பவுமே பகவானுடைய சேவையில் இருக்கு, பகவானுக்கு பக்தனுக்கும் சேவை செய்யறது. கதாதர் சொல்றாரு, என்ன முகுந்த தத்தா எப்படி கேட்டுட்டீங்க, வரையான்னு கேட்குறீங்க? வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறதான் வாழ்க்கையின் குறிக்கோளே, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறதான் லட்சியமே, வைஷ்ணவருக்கு சேவை செய்து தான் நம்ம தூய்மை அடைய முடியும், வைஷ்ணவருக்கு சேவை செய்தால் அல்லாது பகவான் திருப்தி அடைய மாட்டாரே, என்ன பெரிய பாக்கியம், வாங்க போகலாம். ஸோ கதாதரும் முகுந்தாவும் வராங்க. முகுந்த தத்தா வந்து கதாதர் அழைச்சின்னு வர்றாரு பொற்றி வித்யானியோட அரண்மனைக்கு. பெரிய ஒரு அரண்மனை, அந்த பேலஸ்குள்ளே போகிறாங்க. கதாதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது, என்னது ஏதோ ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலான்னு ஏதோ அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு, ஏதோ ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணலான்னு சொல்லிட்டு முகுந்த தத்தா என்ன ஒரு அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு அழகான கண்ணாடி மாளிகை, ஒரு அழகான ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்குள்ளே சுற்றி ஒரு 10-15 பேர் இருக்காங்க சேவகர்கள். ஒரு குஷன் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கார் புந்திரி வித்யாநிதி. இந்த மாதிரி கையை தொட மேலே வச்சுட்டு அப்படி ஒரு ஒரு பெட்டில் பில்லோ மேலே தலகாணி மேலே கையெல்லாம் வச்சுட்டு அப்படி ஒரு கம்பீரமாக ஒரு ராஜா மாதிரி சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கு. புந்திரி வித்யாநிதி வந்து கம்பீரமாக அப்படி சிங்கம் மாதிரி உட்காந்துருக்க, ஒரு பெரிய ராஜா மாதிரி, நெற்றியில் ஒரு பெரிய திலகம், கழுத்தில் துளசி மாலை, ஆனால் பெரிய பட்ட ஆடையெல்லாம் உடுத்தி பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருக்கார். கதாதர் பார்க்குறாரு, இங்கே எந்த வைஷ்ணவர் இருக்கார், இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. கதாதர் நினச்சார் வைஷ்ணவர் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, பெரிய செல்வந்தராலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா புண்டரீக வித்யாநிதி ஒரு பெரிய அரண்மனையில் உட்காந்துட்டு இருக்கு. 10 சேவகர்கள் இருக்கா அவர் பக்கத்தில். அவர் குட்கா குடிச்சுட்டு இருக்காரு, பலவளோ இந்த இது பெரிய பைப் மாதிரி வச்சு ஊதுவாங்க. கதாதருக்கு சந்தேகம், இவரா வைஷ்ணவர், இவர் ஒரு வைஷ்ணவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கதாதருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் முகுந்தாவுக்கு தெரியும் புண்டரீக வித்யாநிதி ஒரு பெரும் பக்தர். ஏன்னா முகுந்தா வந்து கிழக்கு வங்காளம் போயிருக்காரு, இவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனால் கதாதருக்கு தெரியல. தன் முகுந்தா என்ன பண்ணாரு, புண்டரீக வித்யாநிதி வந்து கிருஷ்ணர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அதை கதாதருக்கு காமிக்கணும். புண்டரீக வித்யாநிதி வந்து கிருஷ்ணர் மேலே எவ்வளோ பிரேமம் வச்சிருக்காரு, எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, இதை வந்து கதாதர் காமிக்கணும்னு சொல்லிட்டு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வாசிக்கிறார். பாகவதத்தில் சுகதேவ் கோஸ்வாமி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், கிருஷ்ணா வந்து எவ்வளோ கருணை வாய்ந்தவர், இவரை விட கருணை வாய்ந்தவர் இருக்க முடியுமா? தன்னை கொல்ல வந்த அரக்கி பூதனா மார்புல விஷம் தடவி வந்தா, கிருஷ்ணரை கொல்றதுக்காக பூதனா அரக்கி மார்புல விஷம் தடவி வந்தா, தன்னை கொல்ல வந்தவளுக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. தன்னை கொல்ல வந்த அரக்கிக்கும் அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. அகோபக்கியம் ஸ்தான கால கூடம் சிகம் சயாபாய அசாத்வி ஏபே கதிம் தாதி முச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலு சரணம் பிரஜேம. இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் யாரா இருக்க முடியுமா? தன்னை கொல்ல வந்த அரக்கிக்கு கூட அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பாடுறார். புண்டரீக வித்யாநிதி வந்து அந்த ஸ்லோகத்தை கேட்கிறார், முகுந்த தத்தா அழகா பாடுறார். அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே புண்டரீக வித்யாநிதிக்கு கிருஷ்ணரோட ஞாபகம் வந்துடும். கிருஷ்ணாவோட ஞாபகம் வந்து அவர் கண்ணுலேருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் அழுவார். அவர் கிருஷ்ணாவுடைய நாமத்தை கேட்டு அழறார். நம்ம கூட கிருஷ்ண நாமத்தை சொல்கிறோம், நமக்கு தூக்கம்தான் வருது. பார்த்தீங்களா? இதுதான் கட்டுண்ட ஆத்மாவுக்கும் தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம். கட்டுண்ட ஆத்மாவை நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது தூங்குறோம், பாகவதம் கேட்கும்போது தூங்குறோம், நாம ஜெபிக்கும் போது தூங்குறோம். ஆனால் புண்டரீக வித்யாநிதிக்கு இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே கண்ணுலேருந்து கண்ணீர் வந்து அவர் அழறாரு, கிருஷ்ணா 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 அழுது குர்த்தாலாம் கிழிச்சு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல அவரால். கிருஷ்ண பக்தியை
பிரேமத்தை, கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியல. குர்த்தாலாம் கிழிச்சிட்டாரு, அங்கே உள்ள மெத்தையெல்லாம் கிழிச்சிட்டாரு. பைத்தியக்காரன் போல அந்த அறையே அலங்கோலம் ஆயிடுச்சு. பஞ்செல்லாம் காற்றுல பறக்குது. 10 பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க அவரை. 10 பேர் சேர்ந்து பிடிச்சா அவரை பிடிக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அவரை. 10 பெரும் குண்டர்கள் சேவகர்கள் இருக்காங்க, அவங்க பிடிக்க பார்க்குறாங்க. புண்டரீக வித்யாநிதி அவங்களால பிடிக்க முடியல. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது சட்டையெல்லாம் கிழிச்சு, பெட்டெல்லாம் கிழிச்சு, தரையில் உருண்டு பிறண்டு அப்படியே மயங்கி விழுந்துருவார். 6 மணி நேரம் அப்படியே சமாதி நிலையில் இருக்கார். 6 மணி நேரம் அப்படியே சமாதி நிலையில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்தது. நினைவுக்கு வந்தோடனே பார்த்தா அந்த அறையே அலங்கோலமாயிருக்கு. மெத்தையெல்லாம் கிழிச்சு, சட்டையெல்லாம் கிழிச்சு, குர்த்தாலாம் கிழிச்சு. கதாதர் பார்த்து பிரமிச்சு போனார். ஒரு ஸ்லோகம்தான் பாகவதத்தில். அந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டவுடனே ஒரு கிருஷ்ணன் மேலே எவ்வளோ அன்பு, பிரேமம், எவ்வளோ பெரிய பக்தர் இவர், பிரேம பக்தர். கிருஷ்ணன் மேலே எவ்வளோ பெரிய பிரேமம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கண்கள்லாம் பிதுங்கி நின்று பார்க்குறார். ஆயெல்லாம் இப்படி ஒரு பக்தர் இருக்க முடியுமா? அப்படியே புண்டரீக வித்யாநிதி கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டார். சே, என்னடா இப்படி பண்ணி, நான் என்னை கட்டுப்படுத்தின்னு இருக்கணும், நான் என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், சபையில் எல்லோரும் முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டேன்னு அப்படின்னு தலை குனிச்சு அப்படியே உட்காந்துருக்கு. பாருங்க, அவரால் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை கட்டுப்படுத்த முடியல, நம்மளால தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. அவருக்கு இதுதான் ஒரு தூய பக்தருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம 6 மணி நிலையில் இருக்கோம், நம்ம கிருஷ்ணநாமத்தில் ருச்சி இன்னும் வரல. கிருஷ்ணநாமத்தில் ருச்சியும் கிருஷ்ணர் பற்றி கேட்கும்போது ஆர்வம் இன்னும் இல்லை. பாகவதம் கிளாஸ் எப்போ முடியும், எப்போ பிரசாதம் சாப்பிடுவோம், எப்போ தூங்க போவோம், எப்போ மற்ற வேலையை செய்வோம். ஸோ இந்த மாதிரி பௌதிகமான சிந்தனைகள், பௌதிகமான எண்ணங்கள் அப்படியே மனசில் உழண்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் புண்டரீக வித்யாநிதி கிருஷ்ணருடைய நாமத்தை பற்றி ஒரு ஸ்லோகத்தை கேட்ட உடனே, கிருஷ்ணருடைய கல்யாண குணத்தை பற்றி கேட்ட உடனே அவர் தன்னை மறந்து போய் அழுது மயங்கி விழுந்து கண்களெல்லாம் கண்ணீரில் நனைந்து அன்னைக்கு முடிவு பண்ணார் கதாதர். நான் பெரிய அபராதம் பண்ணிட்டேன். ஒரு வைஷ்ணவரை நான் வெளித்தோட்டத்தில் எடை போட்டேன். இவர் என்ன வைஷ்ணவர், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாரு, அரமனை வாழ்க்கை என்ன, ஆபரணங்கள் என்ன, பட்டு வஸ்திரம் என்ன, சேவகர்கள் என்ன என்று நான் தவறாக எண்ணிவிட்டேன். புண்டரீக வித்யாநிதியை நான் தவறாக எண்ணிவிட்டேன். நான் பெரும் அபராதம் செய்து விட்டேன். நான் புண்டரீக வித்யாநிதியுடைய தாமரை பாதத்துக்கு பெரும் அபராதம் செய்து விட்டேன் அப்படின்னு கதாதர் அழற. அப்புறம் கதாதர் சொன்னார், முகுந்தா, என்னை அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. இன்னிலிருந்து எனக்கு அவர் தான் ஆச்சாரியன். அவருடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்வதே என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவர் போய் புண்டரீக வித்யானுடைய தாமரை பாதங்களில் விழுந்து, ஆச்சாரிய நிதி, பிரேமநிதி, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புண்டரீகருக்கு ரொம்ப சந்தோஷம். கதாதர மாதிரி ஒரு தூய பக்தர் சீடனாக கிடைப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். பௌதிக பற்றுதலே இல்லாத ஒரு குழந்தை, பௌதிக ஆசை, பௌதிக பற்று ஒன்றும் கிடையாது. எப்போவுமே பகவான் நினச்சிட்டு இருக்கார். கதாதரை அழைத்து தன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டு புண்டரீக வித்யாநிதி அவர் கட்டி தழுவிக் கொள்கிறார். இது மாதிரி ஆகச்சிறந்த பக்தர்கள் தோன்றிய சம்பிரதாயம். சம்பிரதாயம் சாதாரணப்பட்ட ஒரு சம்பிரதாயம் அல்ல. புண்டரீக வித்யாநிதி, ரகுநந்தன் தாக்கூர், விஷ்ணு பிரியா தேவி, ரகுநாத் தாஸ் கோசாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். அதனால இவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது, அவங்ககிட்ட இருந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும். பூர்வாச்சாரியர்கிட்ட எனக்கும் தூய பக்தி கொடுங்க, கலங்கமில்லாத பக்தி கொடுங்க, எனக்கு கிருஷ்ணர் மேலே பிரேமம் வரணும், எனக்கு பௌதிக ஆசையை விட்டு போகணும், பௌதிக பற்றுதல் போகணும், நாமத்தில் ருச்சி வரணும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஜட உலகத்திலேருந்து நம்ம விடுபட்டு கலங்கமில்லாத பக்தி அடைந்து பகவான் மேலே தூய அன்பு நமக்கு. जय विष्णु प्रिया माता जी की जय, पुंडरीक विद्यानिधि की जय, रघुनंदन தாக்கூர் की जय, ஷீல பிரபுபாத் की जय. பாருங்க, பிரபுபாதர் இந்த ஆச்சாரியுடைய மனப்பான்மை இருக்கு இல்லையா, புண்டரீக வித்யாநிதி, ரகுநந்தன் தாக்கூர், விஷ்ணு பிரியா தேவி, அதை அவர் உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டார்.
எப்படி பகவான் நாமத்தை குற்றம் பண்ணி ஜபிக்கணும், நாமத்தில் எப்படி வந்து பற்றுதல் வளர்த்துக்கிறது, பகவானுக்கு எப்படி சேவை செய்வது, வைஷ்ணவருக்கு எப்படி சேவை செய்வது, இதெல்லாம் பிரபுபார் கற்றுக் கொடுத்துருக்காரு. முந்தைய ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை எப்படி பின்பற்றுவது, அவங்களுடைய அதே பாவனை, முந்தைய ஆச்சாரியர் என்ன பாவனையில் இருந்தாங்களோ பாவத்தில் அதே பிரபுபாதர் அந்த பாவம் பிரேமம், அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம். பிரபுபாவுடைய திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு நாமும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றாடின்னு பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.